நீங்கள் கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த 4 விஷயத்தை மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி பட்ஜெட்லேயே நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். நல்ல ஒரு growth ரெவென்யூ வந்து கம்மி பட்ஜெட்லேயே வந்து நல்ல ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இது வந்து உங்கள் ஆடுக்கு கிடைக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரியும். நீங்கள் கூகுள் ஆட் யூஸ் பண்ணுறீங்களா? உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் மட்டும் செலவாகுது, ஆனால் குவாலிட்டியான லீட்ஸ் ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற கவலை உங்களுக்கு இருக்கா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஆடு வந்து டபுள் டைம்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட 2 மடங்கான ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஆட்லேருந்து வந்துடும் உங்களுக்கு. அது எப்படின்றது வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை டக்குன்னு க்ரோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் ஆட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூகுள் வந்து 4 விதமான கேம்பெயின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து சர்ச் கேம்பெயின், பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, டிஸ்பிளே இதெல்லாம் வரும். அடுத்து யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது, அடுத்து வந்து டிமாண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன் வந்து கூகுள் ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 ஆப்ஷன் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் புது யூஸராக இருந்தால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு வந்து போனஸ் கொடுப்பாங்க. அதாவது 20,000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் கூகுள் ஆட்ஸில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கூகுள் ஆட் ஆஃபர் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஆஃபரில் போய் சைன் அப் பண்ணிக்கிங்க, புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த 4 ஆப்ஷன் இருக்குது இல்லையா, சர்ச் ஆப்ஷன், பேனரு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு கேட்டகரி, ஒரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஒரு செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆடை செலக்ட் பண்ணி பண்ணும்போது தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படின்றனால தான் இத்தனை டைப் ஆஃப் கேம்பெயின் வந்து கூகுள் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நம்ம ஒரு ஆட் வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப பிளாங்காக ஏதோ ஒரு ஆடை ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டும் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் சும்மா அப்படியே ஆடை எடுத்து போட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் பட்ஜெட் ஃபுல்லு காலி ஆகிடும். உங்களுக்கு அவுட்புட்டும் வராது, பர்ஃபார்மன்ஸில் ரிசல்ட்டும் வராது, எதுவுமே வராது. இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் வந்து பென்ட்ரைவ்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த பென்ட்ரைவை போய் நீங்கள் யார்கிட்ட விற்பீங்க? ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பர்சன்ட்டை விற்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட விற்கலாம், இல்லை பென்ட்ரைவ் அதிகமாக யூஸ் பண்ணுற யங்ஸ்டர்ஸ்கிட்ட போய் நீங்கள் பென்ட்ரைவை விற்றீங்கன்னா அவங்க வாங்கிக்குவாங்க. இதே போயிட்டு பென்ட்ரைவ்னால என்ன அப்படின்னு தெரியாத ஒரு பர்சன்ட்டை போயிட்டு நீங்கள் இந்த பென்ட்ரைவ் வாங்கிக்கிங்க, இந்த பென்ட்ரைவில் இவ்வளோ ஜிபி மெமரி இருக்குது, இவ்வளோ இது கெப்பாசிட்டி இருக்குது, இந்த மாதிரி வாரண்ட்டி இருக்குது, கேரண்டின்னு எல்லாம் சொன்னீங்கனாலும் அவர் அந்த பென்ட்ரைவை வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அவருக்கு அந்த பொருள் வந்து தேவையில்லை இல்லையா. ஸோ இதுதான் கூகுள் ஆடோட ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆடு கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸையோ யார்கிட்ட விற்க போகிறோம் அப்படின்றத முதலே ரொம்ப பிளான்டாக டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி டிசைன் பண்ணிவிட்டு அந்த ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்க வயசு என்ன, அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்கணும், அவங்களோட இன்கம் எவ்வளோ இருக்கும், இல்லை அவங்க என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க எந்த விஷயத்தை அதிகமாக தேடுவாங்க அப்படின்ற இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பேப்பர்லையோ இல்லை ஒரு இதில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு எந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸை நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேல் தான் நம்ம கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இத்தனை கேம்பெயின் டைப் இருக்குது இல்லையா, எல்லா டைப்பும் எல்லா பிஸ்னஸுக்குமே சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் கொடுக்காது. அதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்கள் ப்ராடக்ட் இருக்குது, உங்கள் ப்ராடக்ட் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க புதுசாக அப்படின்னா அப்போ அந்த ப்ராடக்ட் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுவீங்க? யாரும் அந்த ப்ராடக்ட் வந்து தேட மாட்டாங்க கூகுளில், சரியா? அப்போது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா டிஸ்பிளே ஆடோ இல்லை சர்ச் ஆடோ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிஸ்பிளே ஆடு, சர்ச் ஆடு வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, உங்கள் ப்ராடக்டை ஒரு ஃபோட்டோவாக எடுத்து பேனராக போட்டு அந்த பேனரை கொண்டு போய் நீங்கள் காமிக்கும் போது அது இன்ட்ரெஸ்டடாக இருந்து அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கவங்க அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து ப்ராடக்ட்டுகளுக்கு வந்து நீங்கள் டிஸ்பிளே ஆடோ இல்லை யூடியூப் ஆடோ நீங்கள் போகலாம். இப்போ உங்கள் ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்குமே. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த கிளீனிங் சர்வீஸ் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவர் என்ன பண்ணுவார், கூகுளில் போயிட்டு கிளீனிங் சர்வீஸ் அப்படின்னு போய் சர்ச் பண்ணுவார். உடனே கிளீனிங் சர்வீஸ் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க லிஸ்ட்டு ஆகிட்டு ஆவாங்க. அந்த லிஸ்ட் அவுட்டில் அவர் பார்த்துட்டு யார் வேணுமோ அந்த வெப்சைட்டில் போய் புக் பண்ணிக்குவார் இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி கஸ்டமருக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போகிறது பெட்டர். ஸோ சர்ச்சில் போகும்போது இந்த மாதிரி கீவேர்டு, அதாவது வார்த்தையை போட்டு தான் சர்ச் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து
அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிளிக் ஆகும் இல்லையா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட், அதாவது யாருக்குமே தெரியாத ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வச்சுருக்கும் போது நீங்கள் போய் கூகுள் சர்ச் ஆடில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கீவேர்டு வந்து சிமிலராக இருக்குது அப்படின்றனால உங்கள் ஆடு ட்ரிகர் ஆகிட்டு உங்கள் காசெல்லாம் லாஸஸ் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கேம்பெயினை கரெக்டாக சூஸ் பண்ணணும். சரியா? சூஸ் பண்ணிவிட்டு அந்த கேம்பெயினை மட்டும் தான் நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ பென்ட்ரைவ் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் இல்லையா. இந்த பென்ட்ரைவ் ஆப்ஷனுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் போடலாம் அப்படின்னா, சர்ச் ஆடுக்கு போகலாம். ஏன்னா பென்ட்ரைவ் யாருக்கு தேவை? ஐடி ஃபீல்டுக்கு தேவை, யங்ஸ்டர்ஸ்க்கு தேவை. இவங்களுக்கு ஆல்ரெடி ஆன்லைன் யூஸ் பண்ணுற அந்த இது இருக்கும், அந்த ஃப்ளோ இருக்கும். அவங்க ஆல்ரெடி டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ப்ராடக்ட்டே சர்ச் பண்ணுவாங்க. எனக்கு 1 GB பென்ட்ரைவ் வேணும், 10 GB பென்ட்ரைவ் வேணும், 1 TB பென்ட்ரைவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்டையே டீட்டெயிலாக போட்டு சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆடியன்ஸை நம்ம சர்ச் ஆடில் டார்கெட் பண்ணலாம். இப்போது ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் நீங்கள் ஒரு கண்டுபிடிக்கிறீங்க, டிவி பார்க்குறதுக்கு ஒரு பாக்ஸ், ஆண்ட்ராய்டு பாக்ஸ்னு கண்டுபிடிக்கிறீங்க. அந்த பாக்ஸை டிவியில் கனெக்ட் பண்ணிட்டா டிவி சேனல் ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ இந்த பாக்ஸை போய் யாராவது சர்ச் பண்ணுவாங்களா கூகுளில்? எனக்கு இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு டிவியில் மாட்டி டிவி பார்க்குற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கா அப்படின்னு யாருமே சர்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமரை நீங்கள் டார்கெட் பண்ணும்போது அவங்களுக்கு டிஸ்பிளே ஆடு, அதாவது பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போது அதுலேயும் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் வேணும், அதாவது அதை டெமோவாக காட்டணும் கஸ்டமருக்கு, அப்போ தான் வாங்குவாங்க அப்படின்னா யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் போகிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போது இந்த 3 அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் காஸ்ட்டை எப்படி நம்ம கம்மி பண்ணுறது? ஏன்னா காஸ்ட்டு தான் இங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம எவ்வளோ காசு போட்டாலுமே அது ஒரு அரை மணி நேரத்துலையோ இல்லை ஒரு அரை நாள்லையோ அந்த காசு பூரா காலி ஆகிட்டு உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பேலன்ஸ் 0 அப்படின்னு காட்டும்போது நமக்கு ஒரு வழி வருது இல்லையா. என்னன்னா எவ்வளோ காசு போட்டாலுமே 0 ஆக்கிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காசுக்கு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரிட்டர்ன் வந்தால் கூட மனசுக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆடு கிரியேட் பண்ணும்போதும் அதுக்கு ஒரு பட்ஜெட்டுன்னு நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு டே பட்ஜெட் வந்து எனக்கு 100 ரூபா தான் செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா, அந்த 100 ரூபாய்க்கு மேலே 1 ரூபா கூட நம்ம எக்ஸ்ட்ரா செலவழிக்க கூடாது. டே பட்ஜெட் இவ்வளோ தான், 100 ருபீஸ்னா 100 ருபீஸ் அப்படி போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இந்த பட்ஜெட்டை தாண்ட விடக்கூடாது, எந்த எமோஷன்லையும் நம்ம தாண்டக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் கிளிக்காக இருந்தால், உங்கள் ஆடு வந்து பேப்பர் கிளிக் ஆடாக இருந்தால் பட்ஜெட்டை கம்மியாக வச்சு 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு சின்ன அமௌண்ட்லேருந்து ஏற்றிட்டு போங்க. பெரிய அமௌண்ட்டை வச்சு டக்குன்னு இறக்காதீங்க. சின்ன அமௌண்ட்லேருந்து ஏற்றிட்டு போனீங்கன்னா அந்த ஆடு வேகமாக ரன் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிட்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 1 ரூபா பர் கிளிக் அப்படின்னு ஒரு ஆடை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷனும் கிரியேட் ஆகலை, எதுவும் கிரியேட் ஆகலை அப்படின்னா அந்த 1 ரூபாய் 2 ரூபாய்னு மாற்றி பாருங்கள். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கூகுள் ஆட்ஸ் வந்து அப்டேட் ஆகும். அந்த அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இதை செய்யும்போது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் கிடைக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எவ்வளோ ரிசல்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வேலிட் கிளிக்கு, ஃபேக் கிளிக்கு. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரே கிளிக் பண்ணாமல் ரோபோட்டோ ஏதோ ஒன்று கிளிக் பண்ண வைக்கிற மாதிரி கூட சான்சஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால் யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா எந்த பேஜில் லேண்டிங் ஆகிறாங்களோ அந்த பேஜில் வந்து ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் நம்ம வைக்கணும். ஸோ ட்ராக்கிங் பண்ணும்போது கரெக்டாக இங்கே கிளிக் பண்ணவங்க இங்கே வந்திருக்காங்களா, சரி வந்தவங்க அடுத்த பேஜ் எங்கே போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி ட்ராக் பண்ணுறதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும். ஒருத்தர் யூஸர் உள்ளே வந்தோடனே எங்கே போனார், என்ன பண்ணார் அப்படின்றது உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளீனாகவே தெரிஞ்சிடும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணும்போது இது நீங்கள் கவனித்து பண்ணணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4-5 ஆட்ஸ் இப்படி கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு நிறைய கீவேர்ட்ஸ், ஒரு 10-20 கீவேர்ட்ஸோ இல்லை 10-20 பிளேஸ்மெண்ட்டோ இப்படிலாம் போட்டு நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, 100 ரூபா பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு 10 கீவேர்டுக்கு நீங்கள் செலவு பண்ணும்போது உங்கள் பட்ஜெட் அப்படியே டெல்யூட் ஆகிடும். எல்லா கீவேர்டுக்கும் அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும்போது ரொம்ப டெல்யூட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணால் கீவேர்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். ஒரு 5 கீவேர்டு தான் வைக்கணும். 5 கீவேர்டுக்கு மேலே போகக்கூடாது. போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் பெருசாக இருந்தால் பரவாயில்ல போகலாம். பட்ஜெட் நீங்கள் ரொம்ப டைட் பொசிஷனில் இருக்கும்போது போகவே கூடாது. அடுத்து வந்து என்னென்னா, இந்த பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது இல்லையா, இது வந்து காஸ்ட் பர் மைல் சிபிஎம்னு இருக்குது. ஸோ இவ்வளோ இம்ப்ரெஷன் கிரியேட் ஆச்சுன்னா இவ்வளோ அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் லிமிட்டட் பண்ணணும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு 1000 சிபிஎம்க்கு 5 ரூபா அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி பாருங்கள். எப்போ அது ரன் ஆகிடுச்சோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி அதை குறைக்க ஆரம்பிக்கணும். ஆட் ரன் ஆகிடுச்சுன்னா அமௌண்ட்டு குறைக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ உங்கள் பேனரோ உங்கள் சர்ச் கேம்பெயினோ இதுக்கு நல்ல சிடிஆர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பட்ஜெட்டை கம்மி பண்ணிவிடும். கூகுள் வந்து உங்கள்கிட்ட கம்மியான சார்ஜஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி கன்வர்ஷன் ஜாஸ்தி இருந்தாலுமே உங்களோட ஸ்பெண்டிங் அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து குறைச்சிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஹையஸ்ட் சிடிஆர் வர்ற மாதிரி ஹையஸ்ட் கன்வர்ஷன் வர்ற மாதிரி ஆடை நம்ம கிரியேட் பண்ணணும்.
ஸோ நம்ம எப்படி இந்த ஆடை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும் இல்லையா. இந்த ஆடை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட காம்படிட்டர் இருக்கார் இல்லையா, இப்போ உங்கள் பிஸ்னஸில் யாராவது போட்டி இருப்பாங்க இல்லையா, அவர் எப்படி ரன் பண்ணுறாரு ஆடு, அவர் பேனர் எப்படி வைக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டு அதே மாடலை காப்பி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆடை கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கும் வந்து என்ன ஆகுனா அதிக கிளிக் ரேட் கிடைக்கும், அதிக கன்வர்ஷன் ரேட் கிடைக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் வந்து செலவழிக்கிற காசோட அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே வரும். கூகுள் ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து கூகுளில் வந்து நம்ம ஒரு ஆடு நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா அது வந்து கன்வர்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ மானிட்டர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது லேண்டிங் பேஜை கூட வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆனோடனே எந்த பேஜுக்கு போகுமோ அந்த பேஜை கொண்டு வந்து கன்வர்ஷன் ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கூகுள் ஆட்ஸில். அதில் நீங்கள் வந்து போட்டுட்டிங்கன்னா இந்த பேஜில் வந்துட்டு அந்த பேஜுக்கு ஒருத்தர் போய் எக்ஸிட் ஆனார்னா அது ஒரு கன்வர்ஷனாக கூகுள் எடுத்துக்கும். உங்களுக்கு அந்த ரெக்கார்டில் காமிச்சிடும் இது கன்வர்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் சிஸ்டம் உங்கள் ஆட்ஸ்க்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா கூகுள் இஷ்டத்துக்கும் நான் இவ்வளோ கிளிக்கு கொடுத்தேன், இவ்வளோ இது வந்துச்சு, ஆனால் அது ஒன்றுமே கன்வெர்ட் ஆகலை, அதுக்கு நான் என்ன பண்ண வேண்டி ஈஸியாக வந்து கையை வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் ட்ராக்கிங் சிஸ்டம் வச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஆடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு ஆடு நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அந்த டைட்டில், அந்த டிஸ்கிரிப்ஷன் இல்லை அந்த ஆடில் நீங்கள் காட்டுற அந்த விஷயத்தை ஏற்ற மாதிரி அந்த லேண்டிங் பேஜ்லேயும் அதே மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம ஏதோ தப்பான பேஜில் லேண்டிங் ஆகிட்டோம் அப்படின்ற ஃபீலிங்கே வராமல் கரெக்டாக வந்து ஃப்ளோ இருக்கும். இப்போ வந்து 20% ஆஃபர் அப்படின்னு நீங்கள் சர்ச்சில் கொடுத்துருக்கீங்கன்னா 20% ஆஃபர் டுடே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த லேண்டிங் பேஜ்லையும் 20% ஆஃபர் அப்படின்ற வேர்டை நீங்கள் காமிச்சிங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. சரி நம்ம கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கோம், கரெக்டான இடத்துல புக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கஸ்டமருக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயிலோ இல்லை வந்து அந்த இன்ஃபர்மேஷனையும் ரொம்ப டீட்டெயிலாக சிம்பிளாக கொடுங்க. ரொம்ப கச்சன்னு கொடுக்காம ரொம்ப சிம்பிளாக டீசெண்டாக கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட கஸ்டமருக்குமே மைண்டில் வந்துட்டு சரி நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். உங்களோட இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக கூகுள் ஆட்ஸை வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.